ஹலோ வீவர்ஸ், பானுஸ் கிச்சனில் உங்கள் பானுமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் வச்சு ஒரு புளி மிளகாய், அதாவது மிளகாய் ஊறுகாய் பண்ண போகிறோம். வாங்க என்ன வேணும்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி கீறி வச்சுருக்கேன். புளி, இவ்வளோ பெரிய புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் கடுகும் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். பெருங்காயத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கலருக்கோசரம் வரமிளகாத்தூள், ஒரு கட்டி வெல்லம், உப்பு, எண்ணெய், ஊறுகாய் போடுறதுக்கு எண்ணெய். என்னடா வெயில் காலத்தில் மிளகாய் ஊறுகாய் சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி குண்டாக இருக்கிற மிளகாய் சீசனில் கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை சொல்லித்தர போகிறேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. அடுப்பை ஆன் பண்ணிட்டோம். பாருங்கள், எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிக்கட்டும். பாருங்கள், கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம நல்லா வெடித்து முடிச்ச உடனே வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த மிளகாய் போடுறோம். மிளகாய் போட்ட உடனே கொஞ்சம் வெடிக்கும். அதனால் நம்ம பாருங்கள், இப்படி ஒரு தட்டு வச்சு மூடிட்டு இப்படி வதக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கிடும். வதங்கின உடனே நம்ம இந்த புளிக்கரைச்சலை ஊற்றிடணும். ஊற்றிட்டு பெருங்காயம் போடுறோம், மஞ்சத்தூள், இந்த மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள், உப்பையும் போட்டுறோம். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ உப்பு போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. இந்த வெந்தய பொடி அதையும் நம்ம போட்டுறோம். வெந்தயம் கடுகு வறுத்து பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அதையும் போட்டுடுறோம். பாருங்கள், இந்த வெல்லத்தையும் இப்படி போட்டுருவோம். இது கரைஞ்சிக்கும், பயப்படாதீங்க. என்னடா இப்படி முழுசாக போட்டுட்டாங்களேன்னு பயப்பட வேண்டாம். அது கரைஞ்சிக்கும். இது இதாகிறதுக்கும் நல்லா கெட்டியாகிறதுக்கும் இது கரையிறதுக்கும் சரியாக போயிடும். இது நல்லா வேகட்டும், எண்ணெய் வர்ற வரைக்கும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு இதெல்லாம் இதாகிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மோர் சாதத்துக்கு, கம்மங்கூழுக்கு, கேழ்வரகு கூழுக்கு, பழைய சாதத்துக்கு, இதுக்கெல்லாம் இது ரொம்ப டாப்பாக சூப்பராக இருக்கும். பாய்.